கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதாகாலமும் மகிமைப்படுவதாக. கிறிஸ்டியன் அசம்பிளி ட்ரஸ்ட் வழங்கும் வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளின் வேத தியானத்திற்கு ஏதுவாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசித்து நாம் கடன் சொல்லுவோம். 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவருக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின திருமுகத்திலே இங்கே தேவ ஆலயத்தை பற்றி மிகவும் தீர்க்கமாக எழுதுகிறார். தேவாலயம் என்று எழுதாமல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று நாம் எழுதுகிறதை பார்க்கலாம். பிற்பாடாக தேவன் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். நிறைவாக சொல்லும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு திட்டத்திலே ஆலயம் என்ற ஒன்று வரையறுக்கப்படவில்லை. ஆலயம் என்ற ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேம் பட்டணத்தில் இருந்த தேவாலயமே ஆலயமாக இருந்தது. இந்த தேவாலயம் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானான் என்ற தேசத்திற்கு வரும் வழியில் 40 ஆண்டுகள் அவர்கள் தேவ ஆலயம் கட்டாமல் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்தை அவர்கள் பார்த்தார்கள். கூடாரத்திலே தான் அவர்கள் அதிகமாக தன்னுடைய ஆராதனையும் பலியும் செலுத்தினார்கள். அதற்கு பிற்பாடு இங்கே இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி முதலாவதாக 450 வருஷங்கள் நியாயாதிபதிகள் ஆட்சி புரிந்தார்கள். பிற்பாடு ராஜாக்கள் எழும்பும் பொழுது ஐக்கிய ராஜ்யத்திலே கிட்டத்தட்ட 3 ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். முதலாவது ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜா சாலமோன் காலத்தில்தான் நீங்கள் முதலாக ஆலயம் கட்டுமான பணி தேவனுடைய திட்டத்தின்படியாக தீர்வு செய்யப்படுகிறது. தாவீது முயற்சி செய்தார், ஆனால் அவர் அதை கட்ட முடியவில்லை. ஆனால் தேவனுடைய அனுமதி அப்பொழுது இல்லாததினாலே கட்ட முடியவில்லை. சாலமோன் காலத்தில் கர்த்தர் அனுமதித்தார். சாலமோன் கட்டிய ஆலயத்தினுடைய அந்த திட்டங்களை பார்க்கும் பொழுது ஏறக்குறைய அந்த ஆலயத்தில் என்னென்ன விசேஷங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் சிந்தித்தோமானால் கிட்டத்தட்ட 14 இடங்கள் பிரதானமாக கருதப்படுகிறது. எல்லோருக்கும் மிக உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றாக மகா பரிசுத்த ஸ்தலம் கருதப்பட்டது. பிற்பாடு பரிசுத்த ஸ்தலம், அதற்கு பிற்பாடு தகன பலிபீடம், வெண்கல தொட்டி, ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய பிரகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய பிரகாரம், நிகானோர் வாசல், ஸ்திரீகள் எதுவரைக்கும் வரலாம் ஸ்திரீகளுக்கு உண்டான பிரகாரம், அலங்கார வாசல், அந்நியர்கள் பிரஜாதிகள் எதுவரைக்கும் வரலாம் அதற்கு ஒரு பிரகாரம், ஆசான் மண்டபம், ராஜ்யம் தேசம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஒரு மண்டபம், மதில்ச்சுவர், பிற்பாடு அறைகள் என்று 14 விசேஷங்களை கொண்ட ஒரு பகுதியாகத்தான் எருசலேம் தேவாலயம் திகழ்ந்தது. அதே நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அவர்கள் கானான் தேசத்திலிருந்து பாபிலோனிற்கு அடிமையிலாக சென்றதற்கு பிற்பாடு அவர்கள் தேவாலயத்தில் ஆராதனையும் பலியும் இல்லாமல் ஓய்ந்து ஆலயமெல்லாம் இடிந்த நிலையிலே அது கெட்டுப்போன சந்தர்ப்பத்திலே பாருங்கள், மறுபடியும் அவர்கள் திரும்பி வருகிற வேளையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் ஒரு குறையாக எண்ணினதினாலே தாங்கள் எந்த இடத்துல இருந்தார்களோ இருந்த இடத்திலே அவர்கள் இந்த தேவாலயத்திற்கு ஒத்ததான ஒரு நிலையிலே ஜெபாலயம் என்று வகையறுத்தார்கள். சுனேகோ தேவாலயம், டெம்பிள் ஆஃப் காட். அப்போ பாருங்கள், அந்த ஆலயம் 2 விதத்தில் வழங்கப்படுகிறது. அதில் அந்த ஜெபாலயம் என்று சொல்லுகிறதான ஒரு பகுதியை நாம் சிந்தித்தோமானால் அந்த ஜெபாலயத்தில் என்ன இருக்கிறது என்றால் அதிலும் கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான அம்சங்கள் அதிலே நமக்கு காணப்படுகிறது. முதலாவதாக என்ன என்று பார்த்தால், எல்லா ஜனங்களும் நின்று உரத்த சத்தமாய் எல்லோரும் ஒருமித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதி இஸ்ரவேலருக்கு வழக்கமாக இருந்தது. அது வேதத்தில் எந்த பகுதி என்றால் உபாகமம் 6 அதிகாரம் 4-9 வசனங்கள், உபாகமம் 11 அதிகாரம் 13-21 வசனம் வரைக்கும், பிற்பாடு கடைசியாக என்னாகமம் 15 அதிகாரம் 37 கிட்டத்தட்ட 41 வரைக்குமாக அவர்கள் உரத்த சத்தமாக எல்லோரும் ஏகபித்து ஒருமித்து சொல்வார்கள். பிற்பாடு ஒரு ஸ்தோத்திர வசனம் சொல்லி அதை நிறைவு செய்வார்கள். இரண்டாவதாக ஒருவர் மாத்திரம் நின்று மற்ற எல்லாருக்காகவும் ஜெபத்தை ஏறெடுப்பார். 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு, ஜெபம் செய்தபின் சிலர் பீடத்தின் மேல் நின்று நியாயப்பிரமாணத்தில் ஒரு பாடத்தை வாசிப்பார். நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறதிலும்
ஓய்வு நாள் என்று வருகிற பொழுது ஓய்வு நாள் காலை ஆராதனையிலே இது வாசித்ததும் அல்லாமல் இன்னும் யாராயிலும் ஒருவர் எழும்பி நின்று அவர் விருப்பத்திற்கிணங்க தீர்க்க தரிசன ஆகமங்களில் ஒரு பகுதி எடுத்து வாசிப்பார். நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்படும். ஓய்வு நாளில் மாத்திரம் யாராயிலும் ஒருவர் தீர்க்க தரிசன ஆகமத்தை ஆவியானவர் அவர்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதன் அடிப்படையிலே அவர் என்ன செய்வார் என்றால், அது ஆவியானவர் நடத்துதலாக அவர்கள் நினைத்து அதை செய்தார்கள். ஆவியானவர் நடத்தினாரா என்பது கேள்விக்குறி. பாருங்கள், இவ்வளவு இதை குறிப்பாக உணர வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 4:16-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு ஓய்வு நாளில் போகும் பொழுது இயேசுவானவரே ஒரு பகுதியை அப்படி விரித்தவுடனே வந்த ஒரு பகுதி, அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறதாக நம்ம அங்கே பார்க்கலாம். அது அந்த நாட்களில் கையாளப்பட்ட விதம். அப்படி வேதத்தை விரித்தவுடனே பகுதி வாசித்து அதை தெய்வம் கொடுத்ததாக அவர்கள் கருதி கொண்டார்கள். கடைசியாக ஆசாரியன் எழும்பி மோசே அருளின அந்த ஆசீர்வாத மொழிகளை, அதாவது என்னாகும் 6:24 26 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவன் ஆசீர்வாதமாக சொல்லுவான். ஆசீர்வாதம் சொன்னதுக்கு பிற்பாடு ஜனம் கலந்து செல்லும். ஏறக்குறைய நாம் இந்த ஜெப ஆலய திட்டத்தில் இருக்கக்கூடிய அதை பகுதியை போன்றது இன்றைக்கி நம்முடைய ஆராதனை நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டது எல்லாமே இருக்கும். இப்போ சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் வாசிக்கும் பொழுது எல்லா வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசித்தா அது ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் அதை யார் வாசிக்கிறார்களோ ஒருவர் நமக்காக வாசிக்க எழும்பி நின்று அவர் முன்னே நின்று வாசிக்கும் பொழுது அவர் ஒரு வசனம், எல்லா ஜனங்களும் ஒரு வசனம், அவர் ஒரு வசனம், எல்லா ஜனங்களும் ஒரு வசனமாக சொல்லி அதை கடைசியாக எல்லோரும் வாசித்து நிறைவு செய்வார்கள். இதெல்லாம் அந்த ஜெபாலயத்தில் ஏறெடுக்கப்பட்ட முறைகள் தான் நாம் இன்றைக்கு மறைவாக கடைபிடித்து வருகிறோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது எல்லோரும் ஜெபம் பண்ணினா, மொத்தமாக ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு கூப்பாடை போட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லாருக்காக யாராலும் ஒருவரை ஜெபம் பண்ண முடியாது சொல்லுகிறோம். அவர் ஜெபம் பண்ணி எல்லாரும் நான் ஒத்துக்கொள்கிறோன்னா ஆமீன் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே போல் அந்த பிரமாணங்களை வாசித்து சட்ட உபதேசங்களாக நம்ம சொல்லுகிற வழக்கமும் நமக்கு இங்கே இருக்கிறது. கடைசியாக பெனடிக்ஷன், ஆசீர்வாதம் கூறுகிற வழக்கம் இன்றைக்கி இருக்கிறது. அன்றைக்கி அவர்கள் என்னாகும் 6 சொன்னார்கள். இன்றைக்கி நாம் 2 கடைசி அதிகாரத்தில் உள்ள பகுதியை நாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக சொல்லுகிறோம். பாருங்கள், இந்த பகுதிகள் எல்லாமே ஜெபாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். ஆனால் ஆலயம் என்று நாம் சிந்தித்தோமானால், ஆலயம் என்ற வார்த்தை ஒரு தமிழ் சொல் அல்ல, அது ஒரு சமஸ்கிருத சொல். ஆலயம், ஆலயம், அந்த லயம்னா கோவில் அல்லது வீடு என்று அர்த்தம், அதனுடைய பொருள். ஆனால் தமிழில் வர வேண்டுமானால் அது எப்படி வந்திருக்க வேண்டுமென்றால் லயம் என்று வந்திருக்க வேண்டும். அதாவது லயனாக வந்திருக்க வேண்டும். நமக்கு லா வருகிறது, லயம் என்று வருகிறது, லயம் என்று வர வேண்டும். இதை நம்முடைய தெளிவாக நாம் அறிகிறதாக இருந்தால், அந்த புறநானூற்று பாடல் ஒன்று இருக்கிறது. களிறு சேர்ந்தல்கிய அழுங்கல் ஆலை என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த அழுங்கல் ஆலை என்று வருது பாருங்கள். அந்த ஆலைக்கு யானை கூடம் என்று பொருள். வீரமாமுனிவர் அருளிய சதுர் வேத அகராதியிலும் கூட என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், ஆலயம் என்ற வார்த்தைக்கு யானை கூட்டம் அல்லது வீடு அல்லது தேவர் கோவில் என்று அதனுடைய வீரமாமுனிவர் அந்த பொருளை உணர்த்தியிருக்கிறார். பாருங்கள், இப்போது இந்த ஆலயம் என்று சொல்லுகிற விதத்தில் சமாரியர்கள் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். சமாரியர்கள் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட காரியத்திலே எந்தெந்த விஷயங்களிலே அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள் என்று நாம் சிந்திப்போமானால் அதற்கு சில திட்டங்கள் இருக்கிறது. என்ன என்று பார்த்தால், விருந்து, ஆசாரியர்கள் வேலை செய்கிற சம்பந்தமாக ரிகன்சிலேஷன், ஒப்புரவாகிற விஷயத்தில் மீட்பு, ரிடம்ஷன், அதுபோல் பலி செலுத்துதல், தீர்க்கதரிசிகள், அதேபோல் தேவாலயம், ஜெபாலயம், இவைகளுக்கெல்லாமே சமாரியர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள். அவர்கள் இதில் சம்பந்தம் கலப்பதில்லை. இன்றைக்கு நம்மளும் ஒரு சபை ஐக்கியத்தில் ஒரு தள்ளப்பட்டு விட்டால் இங்கே சொல்லப்பட்ட பகுதி மறைவாக நமக்கு கடைப்பிடிக்கப்படுகிறது. அவரோடு கர்த்தருடைய பந்தை ஆசரிப்பதில்லை, அவரை ஜெபிப்பதற்கு அனுமதிக்கிறதில்லை, நாம் அப்படியே ஜெபித்தாலும் ஆமேன் சொல்வதற்கில்லை, அவர்களோடு கை ஒப்புரவாகுவதில்லை. அதே போல் தீர்க்க தரிசன வசனங்களை அவர் சொல்வதற்கு நம்ம அனுமதிக்கிறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கூடுகையிலே அவர்கள் அனுமதிக்காமல் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கும் கூட எஸ்கம்யூனிகேட் பண்ணப்பட்ட சகோதரர்கள் இந்த நிலையில் இன்றைக்கி பின்பற்றி வரதை நாம் பார்க்க முடியும். பிரியமான நண்பர்களே, இந்த ஆலயம் என்ற நிலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அதுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறிவாக இருக்கிறது. ஆலயம் என்ற நிலையிலே ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி என்ன? இங்கே சொல்லப்பட்ட திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆனால் இதில் கிரேக்க வார்த்தை
நாவோஸ் என்றதான ஒரு கிரேக்க வார்த்தை கையாளப்படுகிறது. நாவோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு சரியான பொருள் வாசஸ்தலம் என்று பொருள். அதனால தான் நம்ம இங்கே வேதத்தில் சொல்லுகிறோம், தேவன் வாசம் பண்ணுகிற, அப்போ கர்த்தர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார் என்ற வாசகம் இங்கே சொல்லப்படும் பொழுது, இந்த 2 திட்டமும் அல்லாத நிலையில் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற அந்த திட்டத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கிறது. எப்படியாக யூதர்கள் அவர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலர்கள் எவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்றால் அதில் சிறப்பு அம்சங்கள் உண்டு. என்ன என்பதை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்கள், யாராயிலும் ஒரு வழிநடத்தி செய்கிற யாராயிலும் ஒருவர் இருப்பாரானால் அவர் எவ்விதமாக கருதப்பட்டார்? நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அல்லது கிறிஸ்தவர்களும் அல்லது ஆண்டவரை பின்பற்றக்கூடிய எல்லா தேவ ஜனங்களும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இங்கே மறைவாக வேதம் சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது நீ குருடருக்கும் வழிகாட்டியாகங்கிறார். அப்படின்னா நிறையா இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டங்களே அறியாதவர்கள் ஆவிக்குரிய அந்தக நிலையில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு 1வது உலகத்துக்கு வந்த வருகை தெரியாத எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது, எத்தனையோ அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் கண் பார்வை இல்லாமல் அதை தடவுற ஒரு அந்தகனை போல, ஒரு குடரை போல இருக்கிறார்கள். இவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய நான் இன்றைக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று வேதமானது சொல்லுகிறது. ஆலயம் என்ற நிலையிலே நாம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய ஆலயம் என்று சொன்னால் இன்றைக்கி நாம் ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்கிறோமா? 2வதாக அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம், எதுவுமே தெரியாத நிலையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய வேதத்தினுடைய திட்டமாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஒருவேளை பேதைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு போதகம் பண்ணக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? வாழ்க்கை போதகம் என்றால் வாயினால் சொல்கிறது தான் போதகம் மட்டும் கிடையாது. வாழ்க்கை வாழும் பொழுது வாழ்க்கையினுடைய தன்மையை பார்த்து நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல் நூற்றாண்டில் அப்படித்தான் இருந்தாங்க. 1 வருஷ காலமாக சபையோடு கூடி வந்திருந்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டுன்னு போட்டிருக்கு. வழங்கலாயிட்டுன்னு என்ன, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து மற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அந்த வார்த்தையை அடையாளம் சொன்னார்கள். இன்றைக்கி நமக்கு நாமளே வாயில் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்தா கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேங்கிறான். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லோரும் நன்றாக தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடில்லை. கிறிஸ்து எனக்கு பிடிக்கும், ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்காது என்று சொன்னால், அன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாது இருந்தார்கள். அதனால்தான் அந்த வார்த்தை சொன்னதாக நமக்கு ஒரு இந்திய சரித்திர குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அப்போது இது மட்டும் அல்ல, மற்றும் என்ன சொல்லுகிறார் என்றால், இவங்க இது சுப்பீரியர் குவாலிட்டி இதில் இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படிங்கிறார். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படின்னா, இவங்க ஏதோ வாழ்க்கை நெறிமுறைகளில் தவறி நடந்த ஒரு நிலை எங்கே சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லுகிறாரு, களவு செய்யக்கூடாது என்று புருஷனுக்கு நீ களவு செய்யலாமாங்கிறார். திருடக்கூடாதுன்னு சொல்லு, நீ திருடலாமா? திருடுதல்னு சொல்லும்போது ஏதோ பொருளைத்தான் திருடுறான்னு அர்த்தம் இல்லை. நிறையா நீங்கள் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்தமான அவனவன் தன் அயலானிடத்தில் திருட்டளவாய் வசனத்தை திருடுகிறார்கள்னு போட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை கூட ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, திருட்டளவாக எடுத்துக்கொள்ளுகிறார்களாம். திருட்டளவாக எடுத்துக்கொண்டு தேவ திட்டத்தை தவறாக போதித்த காலங்கள் இருந்ததாக பழைய ஏற்பாட்டு நமக்கு தீர்க்கதரிசன புத்தகங்கள் அறிவிக்கிறது. பாருங்கள், இன்றைக்கும் கூட நிறையா கடைப்பிடிக்கிற முறைகள் வெளியிலிருந்து எடுக்கப்பட்டவைகள், திருடப்பட்டவைகள். வேதம் சொல்லுகிற திட்டத்தை தவிர மற்ற ஏனைய திட்டங்களும் சொல்லப்படுகிறது. அதுக்கு கீழே அடுத்துன்னு சொல்கிறார், பிரதானமாக சொல்கிறார் பாருங்கள், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நீ விபச்சாரம் செய்யலாமாங்கிறார். விபச்சாரம் என்பது ஒரு பாவத்தின் நிலையாக இருந்தாலும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவரை விசுவாசியாத நிலையில் வேறு எண்ணங்களையோ வேறு கொள்கைகளையோ வேறு விதமான பாகங்களையோ பின்பற்றினாலே ஆவிக்குரிய உபச்சாரமாக கருதப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டு வேறு தேவனை பின்பற்றும் பொழுது அது உபச்சாரமாக அவர் சித்தரிக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய நிலையில் பாவமன்ற நிலையில் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் நாம் விசுவாசத்தில் எதை அதிகமாக விசுவாசிக்கிறோம்? உலகத்தை விசுவாசிக்கிறோமா? உலக பொருளை விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோமா? கிறிஸ்துவ அல்லாத எதுவாக இருந்தாலுமே நமக்கு அது கொஞ்சம் தூரமாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து இன்னும் சொல்கிறார் பாருங்கள், கடைசியாக அவர் சொல்லும் பொழுது, விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா என்று சொல்கிறார். விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிரகம்னா நம்ம விக்கிரக வழிபாடு வணங்குகிறது இல்லை. ஆனால் விக்கிரக வழிபாடுதற்கு எதற்கு சமானம் என்று வேதம் அடையாளப்படுத்தும் பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக அடையாளப்படுத்துகிறது. என்ன அடையாளப்படுத்துகிறது என்றால், உபச்சாரத்தை பற்றி சொல்லுவது, உபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது என்று சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. பொருளாசை யாருக்கு இருக்கிறதோ அவங்க விக்கிரக வழிபாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் பொருள்களில் தான் பிரச்சனைகளே வருகிறது. பொருளாசைங்கிற விஷயத்தில் நம்ம எதில் அக்கறை அதிகமாக காமிக்கிறோமோ அதே விக்கிரக வழிபாடாக கருதப்படுகிறது. அப்போ ஆலயம் என்ற நிலையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. இப்போ இது சொல்கிறாரு, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சிறப்பு குணாதிசயம் கெடுக்கிற குணாதிசயமே கிடையாது. அவர் யாரையும் கெடுக்க மாட்டார், உதவி தான் செய்வார். அதை இவங்களாக தங்களுக்கு தாங்களே கெடுத்துக்கொள்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே தேவன் சொல்லி சட்டத்திட்டங்களை விட்டு விட்டு வேறு விதத்தை பின்பற்றினால் அதற்குண்டான தண்டனை அடைவார்கள். அதனால தான் அவர் சொல்ல தேவன் கெடுப்பார் அப்படிங்கிறது தேவனே கெடுப்பதல்ல, சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் அவர்களை தண்டிக்கும். தேவனுடைய திட்டத்திலே ஆலயமாக நாம் வாழ்கிறோமா, ஆலயமாக இருக்கிறோமா, இப்படி திட்டமிடப்பட்ட வேத திட்டத்திற்குள் நாம் விசுவாசத்தோடு ஜீவித்தோமானால் நம்மளோடு தேவன் வாசம் பண்ணுவார். நாம் தேவனோடு கூட வாசம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை.